ஹாய் ஆல், சூப்பர் சாஃப்டான மார்பிள் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் மைதா, 1/2 கப் சர்க்கரையை பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 பிஞ்ச் உப்பு, இது கூட 50 கிராம் நல்லா சாஃப்டான பட்டர், 1 முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் பால், 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேச்சுலா வச்சு ஒரு தடவை வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பீட்டரில் லோ ஸ்பீடில் 1 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்பேச்சுலாவில் சைடில் இருக்கிற பேட்டரி எல்லாமே வந்து எடுத்து விட்டுட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து பேக்கிங் பேனில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சின்ன சைஸ் லோஃப்டின் தான் வந்து எடுத்திருக்கேன். இதில் 3/4 பங்கு பேட்டரை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்ச ரிமைனிங் பேட்டரில் 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த பேட்டர் வந்து கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதில் 1 டீஸ்பூன் வந்து பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டர் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்கியூயர் வச்சு இந்த மாதிரி மார்பிள் எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கலாம். மார்பிள் எஃபெக்ட் வந்து நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் கொடுக்கலாம், இப்படி தான் கொடுக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. இப்போ இதை வந்துட்டு நம்ம 180 டிகிரி ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் ஒரு 30 to 40 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கேக் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டுமே வந்து சூப்பராக இருக்கும். செய்கிறதுமே வந்து ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.